இட்லிக்கு உருளைக்கிழங்கு போட்டு குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு குருமா வைக்கலாம். அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு இது மாதிரி தோல் சீவிக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, இலை, சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், தேங்காய் அரைக்கிறதுக்கு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, மிளகுத்தூள், உருளைக்கிழங்கு இது மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. தண்ணியில் போட்டு வைங்க. வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் பொடிசாக கட் பண்ணிங்க. இஞ்சி பூண்டு நெசுக்கி வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு நெசுக்கிக்கோங்க. கொத்தமல்லி, கறிவேப்பிலை. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருங்க தாளிக்கிறதுக்கு. காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் காஞ்ச உடனே பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு எல்லாத்தையும் இதில் சேர்த்துருங்க. இலை எல்லாத்தையும் போட்டு சேர்த்துட்டு பொரிஞ்ச உடனே இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம். பாருங்க பொரிஞ்சிடுச்சா? இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துருங்க. நம்ம நெசுக்கி வச்சுருக்கோம்ல இஞ்சி பூண்டு, அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிடுங்க. அது பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு தக்காளி சேர்த்துடலாம். தக்காளியும் நல்லா வதக்கிடலாம். அதுக்குள்ளே போய் நம்ம தேங்காய் இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டு போய் அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காயை, வெங்காயம், தக்காளி வதங்கிடுச்சு பாருங்கள். நல்லா இது மாதிரி வதக்கிடணும் வெங்காயம், தக்காளி. இப்போ வெங்காயம், தக்காளி வதங்கிடுச்சு. இதை மாதிரி வதங்கணும் வெங்காயம், தக்காளி. தேங்காய் அரைச்சாச்சு. அதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நல்லா இது மாதிரி மழைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி வதங்கிடுச்சு. அது கூட நம்ம உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சு பாருங்க. அதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை மாதிரி கலரி விட்ருங்க. இதையும் நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ கறிவேப்பிலை சேர்த்துருங்க. கறிவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் ஒரு வதக்கிடுங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள். இப்போ கொஞ்சம் தண்ணி, இது உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. நல்லா கலக்கிட்டு குக்கர் போட்டு மூடிடுங்க. இது ஒரு விசில்லையும் வெந்துடும், இல்லை 2 விசில் கூட விடலாம். 1 2 விசில் அவ்வளோதான், அதுக்கு மேலே விடாதீங்க, வெந்துடும் உருளைக்கிழங்கு. இப்போ வெந்துடுச்சு, இறக்கிடுங்க. அவ்வளோதான் பாருங்கள், எல்லாம் வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள், அதை எடுத்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம கொதிக்க விடணும். நல்லா இது மாதிரி கலக்கிட்டு கொதிக்க விடுங்க. நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏற்கனவே நான் தேங்காய் ஊற்றாமல் உருளைக்கிழங்கு மட்டும் இட்லி குழம்பு வச்சேன். இது தேங்காய் அரைச்சி ஊற்றி குழம்பு வச்சுருக்கேன். இந்த கறிவேப்பிலை, கொத்தமல்லியே சேர்த்துருங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு கொச்சிச்சு, குழம்பு இறக்கிடலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், குழம்பு நல்லாயிருக்கும். ஏற்கனவே உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு வச்ச குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இது தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சுருக்குது, இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். இதை மாதிரியும் வச்சு பாருங்கள், அதை மாதிரியும் வச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் இல்லாத போது அதை மாதிரி வைக்கலாம். தேங்காய் இருந்துச்சுன்னா இதை மாதிரி வச்சு பாருங்கள். இட்லிக்கு, தோசை, சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. காலையில் இட்லிக்கு வச்சுக்கோங்க, நைட்டு சப்பாத்திக்கு வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியான முறையில் இந்த குருமா செஞ்சாச்சு. பட்டாணி, கேரட் அதெல்லாம் போட்டு ஒரு நாளைக்கு குழம்பு வச்சு காமிக்கிறேன். இது உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு வச்சுருக்கோம். நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க. இந்த குழம்பை வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், ரொம்ப ஈஸியாக தினமும் கூட வச்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசைக்கு நீங்கள் ஒரு முறை வச்சுட்டிங்கன்னு வச்சுங்க, தினமும் வச்சு இந்த குழம்பு தான் சாப்பிடுங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு.
வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.